என்னை வாழ்த்துங்கள் சுவாமி. ஜானகி சுவாமி நெருங்காது. 14 ஆண்டுகள் பிரிந்து கணவனை பார்க்க வந்த பிறகு என்னை நெருங்காதே ஜானகி என்று கூறினாயே சுவாமி. உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது ஜானகி? சுவாமி மீண்டும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சுவாமி சந்தேகம்? அம்மையார் தான் வந்து விட்டார்கள் அல்லவா? ஆசை சொல்லவில்லை ஆசையா, நன்றாக சொல்கிறேன், கவனமாக சற்று. என்ன? ஏனென்றா ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் ஓர் இரவு கட்டிய மனைவி மற்றொரு இரவு தங்கி வந்தாலே சந்தேகப்படுவது இல்லையா? ஆமாம். அதனால் 14 வருடம் ஜானகி எங்கிருந்தால் அசோகவனத்தில் இருந்தார். ஆமாம் இல்லையா? ஆமாம். அதனால் நான் ஏற்றுக்கொண்டால் பிறர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா? மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால்தான் என்ன தொடாதே. அப்படியா? அப்படி என்றால் அதுக்கு என்னதான் வழி இருக்கின்றது? கீழே இறங்கி மீண்டும் உயிர் பெற்று வந்தால் ஏற்றுக்கொள்ள. அப்படியா? சுவாமி உங்களுக்கு எப்பொழுது என் மீது சந்தேகம் என்று பிறந்து விட்டதோ அப்பொழுதே இந்த தீயில் நான் இறங்கி பவித்திரமானவர் என்று நான் உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் சுவாமி. நாட்டு மக்களுக்காக ஒரு உதாரணம் அப்படியே ஆகட்டும் சுவாமி. ராமா தம்பி நான் வரவில்லை என்றால் அக்னிகுண்டத்தில் இறங்கி தீ குளித்து விடுகிறேன் அண்ணா என்று உழைத்தானே தம்பி, எனக்காக காத்துக் கொண்டிருப்பான். தம்பி தம்பி ஓடாதே நீ. அண்ணா வந்துவிட்டேன் தம்பி, அக்னியை தீயரிக்கிறான். ஐயா கவலைப்பட வேண்டாம். நான் இப்போதே சென்று நான் தடுக்கிறோம் தம்பியை. தடுத்து விட்டேனே. இல்ல வந்து கொண்டே இருக்கிறாரு. போகலாம். எப்போது நீங்கள் காலத்துக்கு தந்தாயோ அப்போது உங்களை பாடலே தெரியாது. இதை வச்சு வணங்கி என் அருமையான தம்பி அரியணை எனவும் தாங்கி அங்கதன் உடைவாள் ஏந்தி பரதனோ குடை பிடிக்க பசேட்டனோ இந்தான் மவுளி பார்த்தாயா ஆஞ்சநேயா? பரதன் தம்பி பரதன் மணிமொழியோடு வந்திருக்கிறான். ஆமா மாண்டவா அம்மா இருக்க. இப்போதே இந்த ராமர் பட்டாபிஷேகம் உங்கள் தலைமையில் தான் நடக்க வேண்டும். உங்கள் விருப்பம். தசரத ராஜகுமாரா Yeah.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் எங்கள் தாய் தந்தை நாடக மன்றத்தில் நடத்திய நாடகம் உறவுகள் பிரிவதில்லை ஸ்ரீ சகோதரி என்னும் ஸ்ரீ ராமனை கண்ட பரிவரதை இந்த காட்சியுடன் நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம்.